ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வரி வினாவிடையில் 9th தமிழில் இயல் 1ல் வந்து தமிழ் ஓவியம் அந்த லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை பாடியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை பாடியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். செகண்ட் ஒன்று, தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர். தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. முற்றுமை. அடுத்து ஃபோர்த் ஒன்று, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் யார்? விடை ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? ஈரோடு தமிழன்பன் எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? விடை ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமெரைக்கோ. ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமெரைக்கோ. ஆறாவது, ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்காக டேஸாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக டேஸ் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 2004. செவன்த் ஒன்று, ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? விடை தமிழன்பன் கவிதை. எட்டாவது, இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும். இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் என கூறும் நூல் எது? பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார்? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இலக்கண குறிப்பு தருக. எத்தனை எத்தனை அடுக்குத்தார். 12 இலக்கண குறிப்பு தருக. ஏந்தி வினையச்சம். 13 வந்து இலக்கண குறிப்பு தருக. விட்டு விட்டு. விடை வந்து அடுக்குத்தொடர். ஓகே, ஸோ செகண்டில் வந்து இந்த ஒரு 13th கொஸ்டின் தான் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நாங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.